இந்த வீடியோல கம்பெனியோட ஆர்டர் புக் எப்படி பார்க்கறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆர்டர் புக்னா என்னன்னா, கிளையண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, இல்ல கஸ்டமர் கிட்ட இருந்தோ நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்றாங்க, ஆர் எவ்வளோ ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வருதுன்றது வந்து அந்த ஆர்டர் புக்ல மென்ஷன் ஆயிருக்கும். அததான் நம்ம வந்து ஆர்டர் புக்ன்னு சொல்லுவோம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா, கம்பெனிஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்டர் கிடைக்குதோ, அந்த கம்பெனி மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அவங்க ஃபியூச்சர்லயும் நல்ல கம்பெனியா குரோத் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து இது எப்படி இந்த ஆர்டர் புக் எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம், இது எப்படி ஈஸியா பார்க்கலான்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். பாருங்க. ஸ்க்ரீனர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோனே, உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி இப்ப நீங்க எந்த கம்பெனியோட ஆர்டர் புக் பார்க்கணுமோ, அந்த கம்பெனி நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் டைப் பண்றேன். அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணோனே, உங்களோட ரைட் சைட்ல கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த கீ பாயிண்ட்ஸ் கீழ ரீட் மோட் இருக்கும். அந்த ரீட் மோட் கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணி கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, இந்த சைட்ல நீங்க ஆர்டர் புக்ன்னு பார்ப்பீங்க. இந்த மூலியமா நீங்க வந்து ஒரு ஒரு கம்பெனியோட ஆர்டர் புக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க 90,000 குரோர்ஸ் மேல ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. Q2 ஃபினான்ஷியல் 26ல. கிட்டத்தட்ட 43,000 ரயில்வே ப்ராஜெக்ட்க்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் கம்பெனிஸ பிட் பண்ணி, அவங்க 46,000 குரோர்ஸ் வரைக்கும் அவங்க ஆர்டர ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா பார்க்கலாம். ஆர் நீங்க அப்படியே நீங்க ஸ்க்ரீனர்ல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் கீழ அனௌன்ஸ்மென்ட்ன்னு இருக்கும். அந்த இடத்துல கூட அவங்களோட ஆர்டர்ஸ வந்து இதுல போட்டிருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க அனௌன்ஸ்மென்ட் அண்டர் ரெகுலேஷன் 13 இருக்குல்ல. இதுல கூட நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பிடிஎஃப் மூலியமாவும் நீங்க என்ன ஆர்டர்ஸ் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க வந்து இந்த எந்த கம்பெனி கிட்ட இருந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஆர் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் அந்த டைம் குடுத்துருக்காங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. அண்ட் என்னென்ன கான்ட்ராக்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ குரோர்ஸ்க்கு ரிசீவ் பண்ணாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேற இப்ப எனக்கு நான் HCL பார்க்கணும், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பார்க்கணும்னாலுமே, நாங்க அத கிளிக் பண்ணி கீழ ரேட் மோர் குடுத்து, ஆர்டர் புக்கும் நான் பார்த்துக்கலாம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 94,000லேருந்து 1,89,000 குரோர்ஸ் வரைக்கும் அவங்க ஆர்டர் புக்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் மார்ச் 25 வரைக்கும். ஸோ வந்து நீங்க ஆர்டர் புக் இப்படிதான் பார்க்கணும். இது மூலியமா நீங்க பார்க்கலாம். அண்ட் வெப்சைட்ல பார்க்கணும்னா கூட NSEலயே நீங்க பார்க்கலாம்.